ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அவங்கள அப்படியே இழுத்து மடியில் உட்கார வச்சு கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். கிஸ் பண்ண அவங்களால முடியல, மூச்சு முட்டுது. அந்தளவுக்கு தண்ணி தாக எடுத்ததுக்கு இப்போ என் வாயில் உள்ள நிறப்புறா உறிஞ்சிட்டானேங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே எது சொன்னாலும் இதுக்கு ஏதாவது பண்ணுமா, பேசாமல் ஆடாமல் அசையாமல் உட்காருவோம், இல்லை தூக்கி போட்டாலும் போட்டுரும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் அசைஞ்சு அடி இடி விழுந்துருமோங்கிற பயம் வேறு உங்களுக்கு. அப்படியே அவன் உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி பிசைஞ்சிக்கிட்டே அப்படியே உங்கள் லிப்பை அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே வந்துட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி உறிஞ்சி சப்பிட்டு இருக்கான். உங்களால் முடியல, நீங்களும் மூச்சு கொடுத்ததுடா என்னை விட்டுறா, கொஞ்சோன்னு சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கஷ்டமாக அப்படியே வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. நேரம் ஆக இஷ்டமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆகிற அளவுக்கு கிஸ் பண்ணி அப்படியே உங்களை லைட்டாக விட நீங்களும் அப்பாடா விட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவனும் அப்படியே மூச்சு மட்டும் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஃபுல் லிப்ஸை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் இப்போ மேல் லிப்பை மட்டும் அப்படி இழுத்து கிஸ் பண்ணா, ஐயோ இன்னும் முடியலையாடா அப்படின்னு நீங்கள் இருக்க. அவனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு கீழே லிப்பை அப்படியே வந்துட்டு அவனோட கையால் அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ண நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவன் இப்போ அப்படியே உங்களே பார்க்குறான், நீங்களும் அவனே கிறங்கமாக பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்துலேயே இல்லை வேறு உலகத்துக்கு போயிட்டீங்க ரெண்டு பேரும். இதையும் கூட நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஒய்ஃபாக ஒரு உரிமையோடு செய்கிறது அப்படின்னு ஹாப்பியாக தான் கிஸ் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே மேலே உதட்ட விட்டு இப்போ கீழே உதட்டில் கிஸ் பண்ணி அதை அப்படியே லைட்டாக பைட் பண்ணால் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை விட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டுருக்க, ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டுருக்க. அப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் எதை பற்றி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறீங்க. தயங்கோ இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹிப்பை பிடிச்சி நல்லா டைட்டாக சொல்லுடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு லைட்டாக புரியும். அவனோட பழுபாவி பயலை எதை பற்றி கேட்குற, கொஞ்சம் கூட இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்க ஒன்றை தான் கேட்குறேன், வாயில் என்ன கொல்கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க லிப்பை பிடிக்க அப்படின்ட்டு நீங்கள் நான் சொன்னது ஃபுட்டை பற்றி அப்படிங்கிறீங்க. அவனோ நான் சொன்னது கிஸ்ஸை பற்றி சொல்லுடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். இவன் பதில் தெரியாமல் விட மாட்டான். பொய்யா ஏதாவது ஒரு பதிலை சொன்னோம் தூக்கி போடக்கூட இது பண்ண மாட்டான். தூக்கி போட்டாலும் போட்டுருவான், ஏன் ரெண்டு மிதி கூட மிதிப்பான். அதுக்கு பேசாமல் உண்மையே சொல்லிடுவோம், வெக்கத்தை வித்துற வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்கள் அது வந்து இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு திக்கி திணறி அப்படியே சொல்ல அப்படியே உங்களுக்கு ஷையாகி கண்ணமெல்லாம் செவந்து போயிடுது. தயங்கோ உங்களை விடாமா இன்னும் உங்களை அப்படியே குறுன்னு பார்த்துட்டுருக்க. அவன் பார்க்குறது வேற உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன காம பார்வையால் இருக்குது, ஆஃபீஸில் விட்டா இவன் எதாவது பண்ணிடுவான் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அவன் மடியிலேருந்து எழுந்திரிச்சிருங்க. இதான் நேரம் அப்படின்னு அவன் கொஞ்சம் அசந்த நேரம் நீங்கள் எழுந்திருக்கா. அவனுக்கோ ஹே எங்கடி போகிற அப்படிங்கிறான். டக்குன்னு நீங்கள் எழுந்தது அவனால் ஏற்றிக்கவே முடியல. இல்லை எங்கேயும் போகலங்க, இங்கே தான், இது ஆஃபீஸ், யாராவது வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. அவனா ஓ அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு என்ன நினச்சிட்ருக்க நீ, இப்போ நான் உன்னை கிஸ் பண்ணது உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸில் நினச்சிட்டியா அப்படின்னு பார்க்குறான். உங்களுக்கோ ஆரம்பிச்சிட்டோண்டா அப்படின்னு இருக்குது. நீ நினைக்கிற மாதிரியே எனக்கு ஒன்றும் உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, வரவும் வராது. இது சரி அப்படின்னு அப்படி பார்க்க ஃபீலிங்ஸ்லாம் ஒன்று கொடுத்தேன்னு நினச்சிக்காத, அதெல்லாம் இது நான் கொடுத்தது உனக்கு தண்டனையாக தான். இது எந்த ஒரு தண்டனைடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இதை ஒன்றும் நான் பிடிச்சலாம் பண்ணலை, ஏதோ உன்னை தண்டிக்கணும்னு நினச்சி பண்ணேன், கடைசியில் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி இப்போ இது எனக்கு தான் தண்டனை கருமம் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் பேச உங்களுக்கோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும். ஒரு ஒய்ஃபு கிஸ் பண்ணு அதை போய் அவன் அப்படிலாம் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நினச்சேன் வாயை தேல் கொடுக்க, கொஞ்ச நேரம் நல்லா இருந்தால் அடுத்த நிமிஷமே ஏதாவது பேசி அழுவ வச்சுருவானே அப்படின்னு அப்படியே அழுகியாக வருது. டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. உங்கள் லிப்பை அப்படியே துடிக்குது. அப்படியே தயாங்க அதை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கோ அழுவ வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல. அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்களால நிற்க கூட முடியல, கடன் வெளியே ஓடிடுறீங்க. அவனோ அழுவ வச்சுட்டல அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கிட்ட அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் உங்களை கிஸ் பண்ண அவனோட லிப்பை அப்படியே தொட்டு
இது நல்ல ஃபீலாக தான் இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே வெளியில் வந்த நீங்களோ அப்படியே போய் வாஷ்ரூமில் ஃபேஸை வாஷ் பண்ண டியர்ஸ் வந்துட்டு அப்படியே அழுதே தெரியாத அளவுக்கு மூஞ்சை கழுவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னதான் அந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு, பொண்டாட்டிங்கிற மரியாதை இல்லை, அதுக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அதை இவ்வளோ கேவலப்படுத்துவாரா? ச்சே, எனக்கும் வாய் இருக்குது, திருப்பி என்னாலையும் பேச முடியும். ஆனால் இவர் தான் பொண்டாட்டி புருஷங்கிற ஒரு பந்தத்துக்கு அர்த்தம் தெரியாமல் புத்தி எதிர்த்து போன மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரா? நானும் சரிக்க சமமாக பேசினா சரியாக இருக்காது அப்படின்னு தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு கோவமாக வருது. பதில் அங்கே பேச முடியாமல் இங்கே தனியாக நின்று புலம்பிட்டு ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு மூஞ்சை தொடச்சிட்டு உள்ளே வரீங்க. தயாங்க அழுதுட்டு போனாலே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் அவன் பக்கம் கூட திரும்பலை. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, ஆப்போசிட்டில் தான் இருக்கீங்க. பட் அவன் பக்கமே திரும்பாமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்கோ அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன நம்மளை பார்க்க மாட்டாளாக்கும் போடி அப்படின்ட்டு அவன் இங்கே பார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் பாட்டுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறான். இனிமேல் நான் வரமாட்டேன், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குக் பண்ண சொல்லி அதுக்கு செஃப் வருவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க சமைச்சு கொடுத்ததும் அதை வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலா எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க, குவாலிட்டி எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக டேட் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்து நீ தான் எல்லாம் பண்ணணும், புரியுதோ? நான் இனிமேல் இந்த மாதிரி வந்துட்டுருக்க மாட்டேன், இதெல்லாம் நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்து இதில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, தரமாகட்டும் டேட் ஆகட்டும் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ இல்லை விசிட்டிங்க்கோ ஃபுட் ப்ராடக்ட் பார்க்க வர்றவங்க யார் வந்து பார்த்தாலும் நீ மாட்ட அப்படியே நீ மாட்டினாலும் அது என்னோடய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஷோல்டர் அவங்களுக்கு நீங்கள் அப்படியே அவனா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்ன அப்படி பார்க்குற? ஆமாம், இந்த கம்பெனியோட எம்டி நீ தானே சிஇஓ, அப்போ இனிமேல் நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும், உன்னோட பொறுப்பில் விட்ட இதெல்லாம் செக் பண்ணுறது அப்புறம் இதை சைன் பண்ணுறது வரைக்கும் நீ பார்த்துக்கோ, அப்புறம் இதெல்லாம் படித்து பார்த்து கிளியர் பண்ணிக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு தலையாட்ட ஓகே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த சேர் விட்டு எழுந்திருக்கா. நீங்களோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கா. இப்போ உங்கள் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க, பார்த்தா தயாங்க உங்கள் கிட்டே நிற்கா. நீங்கள் அவன் செஸ் மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அவன் செஸ்ட்டு உங்கள் மூஞ்சிக்கு அப்படி கிட்ட இருக்குது. என்ன இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நிற்கிறாரு அப்படின்னு டக்குன்னு நீங்கள் நிமிர்ந்து பார்க்க அவங்கள அப்படியே பார்த்துட்டு பொறுப்பாக நடந்துக்கன்னு இப்போ தான் சொன்னேன், பொறுப்பாக நடந்துக்கிறதுங்கிறது கம்பெனிக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் அப்படிங்கிறான். நான் என்னோட பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்க அவனும் உங்கள் அப்படியே ஹிப்பை பார்த்துட்டே இருக்கா. இப்போ தான் உங்களுக்கு புரியுது இவன் எதை பார்க்குறான், என்ன பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறான்னு பார்த்தா அவங்களோட நீங்கள் வந்து சாரியை தூக்கி சொருவிருப்பீங்களா, அதெல்லாம் எடுத்து விடுவேல. அப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் அதெல்லாம் எடுத்து விடுறீங்க. நான் நான் கவனிக்கலை அப்படிங்கிறீங்க. நான் கவனிச்சிட்டேனே, செக்ஸி என்கிட்டே செக்ஸியா, நான் இதை விட செக்ஸியாக உள்ளவங்களெல்லாம் பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. இதை கேட்டதுமே உங்களுக்கு இன்னும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நிறைய பேத்த பார்த்தவனா அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு உங்களுக்கு அருகருப்பாக இருக்குது. அதை விட தாண்டி இப்போ அழுக வேற வருது உங்களுக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. உங்கள் முகம் போகிற போக்கலாம் அப்படியே பார்க்க தயங்கா குழுன்னு இருக்குது. சரியான சிக்கோ பயப்பாய்வேன் அப்படியே அவனும் உங்களை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு. ஆக்சுவலி அவன் சொன்ன விதம் எப்படின்னா, இந்த மாதிரி இதை விட நிறையா குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் போட்டு பின்னாடி நிறையா பேர் சுற்றுறாளுங்கடி, நான் அதெல்லாம் கண்டுக்காதவன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் அந்த ஒரு இதில் தான். ஆனால் உன்னை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு அவன் மைண்டே அவனை வந்து காரி துப்பியிருக்கோம். அதை தான் அவன் மைண்டில் வச்சுட்டு சொல்லியிருப்பான். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதோ நிறையா பெண்களோட பழக்கம் இருக்குமோ, செக்ஸியாக எல்லாத்தையும் அப்போ எல்லாரோடையும் இருந்துருப்பானோங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. பட் இது கூட அந்த சைக்கோ பையலுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் அவனுக்கு தான் நீங்கள் எப்படியாவது அழுகிறது பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணது பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறியா, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன உன்னோட கற்பனை குதிரை தறிக்கிட்டு ஓடுது போல் பிடிச்சி கட்டு, இல்லைன்னா இங்கே அதை ஓடிட போகுது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கா. அவங்க முன்னாடி அப்படியே என்ன ஃப்ரீஸ் ஆகிட்டியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் எதுவுமே பேசலை, அவனாவே பேசிகிட்டு இருக்கான். நீ என்னை பற்றி என்ன நினச்சாலும் கவலை இல்லை, ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது, இங்கே எப்படி வேணாலும் நினச்சிட்டு போ. அப்புறம் உன் ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னனால உன் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறது சக்கரையில் சொல்கிறலாம் நினச்சிடாத, அந்த மாதிரியும் எதுவும் எனக்கு கிடையாது. ஏன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கல, அதனால இதில் நீ இப்படி ட்ரெஸ்லாம் பண்ணால் என் குடும்ப கௌரவமும் அதில் அடிப்படும். அதனால தான் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லைன்னா என் குடும்ப கௌரவம் காற்றுல பறந்துடும்ல, அதுக்காக தான் சொன்னேன். மைண்ட் இட்,
புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் போக இங்கே உங்களுக்கு அப்படியே நிற்கவும் டொப்புன்னு அப்படியே சேரில் உட்காந்துட்டு இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான், இப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசுகிறான், இவனுக்கு என் மேலே உரிமை இருக்குது, நான் வந்துட்டு கௌரவம் கடமை கண்ணியோன்ட்டு இத்தனை அடுக்கிறானே, அப்போ நான் அவன் பொண்டாட்டி இல்லையா, எனக்கு மட்டும் அதெல்லாம் இல்லையா, எந்த உரிமை இல்லையா, ஏன் பொண்டாட்டி இல்லை ஒரு பொண்ணை கூட நம்ம மதிக்க மாட்டேங்கிறான், ஏன் இவனுக்கு என்னை பார்த்தா மட்டும் இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக மே கமிங் மேம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்க இப்போ தான் பார்க்குறீங்க உங்கள் பிஏ தான் எஸ் கமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவள் உள்ளே வரா. அவள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏதோ சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போது டக்குன்னு நீங்கள் ஆமாம் இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சிஇஓ தான் எப்போவுமே டெஸ்ட் பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேம் எப்போவும் செஃப் வந்து சமைப்பாங்க, இங்கே எம்டி போஸ்ட்டில் இருந்தவங்க தான் மேம் இவ்வளோ நாள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, சிஇஓ சார் எப்போவுமே அதெல்லாம் டேஸ்ட் பண்ணதெல்லாம் இல்லை, அவர் எப்போயாவது விசிட் வருவார் அவ்வளோதான் மேம், மற்றபடி எம்டி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ ஒருவேளை எம்டி இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் சூப்பர்வைசரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுவோம் மேம், எம்டி சார் இல்லாட்டி சூப்பர்வைசர் இவங்க தான் மேம் இதை செக் பண்ணுவாங்க, செஃப் சமைக்கிற ஃபுட்டெல்லாம் சிஇஓ எப்போவுமே வந்து சாப்பிட்டதில்லை மேம் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் அப்போது அவர் எஸ் மேம் எம்டி சார் அதிகமாக இந்த பக்கம் வரவே மாட்டார், ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதோட சரி, மற்றபடி இந்த பக்கம் வரமாட்டார், இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம் வந்து இங்கே இருந்திருக்கிறாரு. ஓ ஆமாம் முன்னாடி இருந்த எம்டிக்கு என்னாச்சு, ஏன் அவர் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து மேடம் நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மேடம், என்னை வேலை விட்டுலாம் தூக்கிடாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படிலாம் சொல்லி அவள் கெஞ்ச. ஹே ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு, நீ பாட்டுக்கு இப்படி பில்டப் கொடுத்தா நான் என்ன நினைக்க, அது மேடம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூட, ஏன் அவ்வளோ சீக்ரெட்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லு அப்படிங்க. மேடம் இந்த ஆஃபீஸை பொறுத்த வரையும் இங்கே யாரும் ஸ்பையாக இருக்கக்கூடாது. ஸ்பையா? ஆமாம் மேடம், இங்கே நடக்கிறதெல்லாம் யாரும் வெளியில் கூட சொல்லக்கூடாது, அப்படி தான் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்கணும். சரி இதை சொல்லதான் இப்படி கிட்ட குட்டியா நீங்கள் பார்க்க. இல்லை மேடம் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரிக்ட் கம்பெனி இது, இங்கே இருந்துட்டு நான் ஏதாவது சொல்லி பிரச்சனை இருந்தால் பயமாக இருக்குது, நீங்கள் கேட்டிங்களேன்னு சொல்கிறேன். சரிம்மா சொல்லு, ரொம்ப நேரமாக பில்டப் தான் உரிய தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் பார்க்க. அது மேடம் இங்கே எப்படியா இருந்தவர், அவர் நிறையா வந்துட்டு கோல்மால் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்துச்சு. ஓ அதனால தான் ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டானோ அப்படின்னு. சரியா அவர் இப்போ எங்கே இருக்கார்? பரலோகத்தில். எதை? ஆமாம் மேடம், அவர் உயிரோடலாம் இல்லை. என்ன சொல்கிற நீ? யார் அவர் கொண்டது? மேடம் கத்தாதீங்க மேடம், மெதுவாக பேசுங்க. என்ன ஏன் இப்படி சொல்கிற? ஆமாம் மேடம், அவர் லாஸ்ட்டாக இங்கே ரெடியான அந்த ரெசிப்பியை பாய்சன் கலந்து சாப்பிட்டு செத்து போன வீடியோ தான், அதுவும் நானாகவே சூசைட் பண்ணிக்கிறேன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போன வீடியோ தான் எல்லா பக்கமும் பரவச்சு. அதுதான் நான் அவரை லாஸ்ட்டாக பார்த்தது. என்ன சொல்கிற நீ? ஆமாம் மேடம், இங்கே தயாங் சாரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கணும், அவர் நல்ல சம்பளம் கொடுப்பாரு, நல்லபடியாக தான் நடத்துவார், அதுக்கு உண்மையாக இருக்கணும், அதை மீறி ஏதாவது பணம்னு நினச்சா பரலோகத்துக்கு டிக்கெட் அவரே போட்டு அமுச்சு வச்சுருவார். அப்போது அப்படின்னு நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்க, மேடம் இதெல்லாம் நான் தான் சொன்னேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மேடம் அப்படின்னு அவன் பயந்து போய், நான் யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், பயப்படாத மேடம், இங்கே வேலை செய்கிறவங்க உண்மையாக இருக்கணும், பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க உயிர் தப்பாது அப்படின்னு அவள் சொல்ல. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ அப்பாடா அப்படின்ட்டு அவள் அடுத்த வேலையை பார்த்துருக்கா. நீங்களோ அப்படியே மைண்டில் அது ஆனால் என்னையவே பொண்டாட்டியாக இருக்கிற என்னையவே இந்த பாடுபடுத்துகிறான், எம்ப்ளாயீஸை விட்டு வைப்பானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இவன் அப்போ இது வரைக்கும் செஃப் சமைச்சது சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்ததே இல்லையா, அப்போயே இன்னைக்கு என்ன சமைக்க சொல்லி அதையே டேஸ்ட்டு பார்த்தான். ஓ ஒருவேளை அவனோட இதுபடி இதுவும் ஒரு வகையான தண்டனையோ? ஆமாம் இப்போ இந்த தண்டனை யாருக்கு, எனக்கா அவனுக்கா? ஐயோ நம்ம புருஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவனை பற்றி நினச்சா நமக்கு தான் தலை சுற்றும் போல். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், அதுக்கு போலீஸ் கோர்ட்லாம் இருக்குல்ல, சட்டப்படி போயிருக்கலாம், எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்?
பாவம் அந்த ஆளை நம்பி இருந்தால் அவங்க குடும்பம் என்னத்துக்கு ஆக்குறது அப்படின்னு நீங்கள் உங்கள் கஷ்டமே பெருசாக இருக்குது. இதில் அதுக்கு மேலே அடுத்தவங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே அவங்க முன்னாடி நின்றுத்தவங்க பிஏஓ மேடம் அப்படின்னு கூப்பிட அப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க. என்ன மேடம் இந்த ஃபைலெல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் சைன் பண்ண அப்படியே அவ்வளோ மேடம் ஆனாலும் நீங்கள் ரொம்ப லக்கி மேடம் அப்படின்னு சொல்கிறா. எது நான் லக்கியா? ஏம்மா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு வந்து சொல்லு. இது என்னோடய மைண்ட் வாய்ஸ். நீங்கள் அப்படியே நான் லக்கியா? அது சரி, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அட ஆமாம் மேடம், சாரு ரொம்ப ஜம் மேடம் அப்படின்னு சொல்ல. என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் சார் கோவக்காரு தான், ஆனால் ரொம்ப நல்ல பர்சன் மேடம். யாருக்கிட்டேயும் தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக தான் இருக்கும். அதுவும் அஃபிஷியலாக பேசணும் அடுத்த நிமிஷம் ரூமை விட்டு துரத்தி விட்டுருவார் மேடம், இன்க்ளூடிங் மீ. கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்கிட்டலாம் பேசினது கூட கிடையாது மேடம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் மேடம், சாருக்கு இந்த பொண்ணுங்கள்ட்ட வலிஞ்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. இங்கே இதுக்கு முன்னாடி இருந்தானே ஒரு எம்டி, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அவெல்லாம் சாகிறது நல்லது தான், அதுக்கு தான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காரு சார்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். சார்லாம் எங்கள் மேலே எவ்வளோ மரியாதையாக நடத்துவார் தெரியுமா, அவ்வளோ நல்ல மனுஷன். என்ன கோவம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும், அதுதானே என் பிரச்சனை அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. அவ்வளோ நல்ல மனுஷன் மேடம். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு பொண்ணையும் பார்க்காத ஒரு புருஷன் கிடைக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சு தெரியுமா. இதெல்லாம் என்னமோ இவன் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறா. அவன் இப்போ தான் எத்தனை பேரை பார்த்தேன்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்னமோ இப்படி சொல்கிறாளே, நம்ம புருஷனுக்கு இவ சர்டிஃபிகேட் கொடுக்குறா. ஒரு வேளை அவர் சும்மா கூட நம்மளை வெறுப்பேற்றி சொல்லியிருக்கலாம். நம்ம புருஷனுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவருக்கு நம்மளை தவிர வேறு எந்த பொண்ணுமே பிடிக்காது அப்படின்னு நீங்களாவே நினச்சிட்டு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறேன். ஆமாம் மேடம், பாருங்கள், அவர் நினச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு எம்டி வேணும்னு யாராவது நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பிடிச்சி போட்டிருக்கலாம்ல. ஆனால் அவர் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உருவாக்குறாரு மேடம், செதுக்குறாரு மேடம். செதுக்கிறான்னு சொல்லு அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு என்னத்தை அப்படி என்ன செதுக்குறாரு அப்படின்னு கேட்க. பின்ன இவ்வளோ நேரம்லாம் அவர் இங்கே வந்து இருந்ததே இல்லை மேடம். இவ்வளோ நேரம் இருந்திருக்காருனா காரணம் அவர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு மேடம். உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் இவ்வளோ நேரம் இங்கே இருந்திருக்கிறாரு. நீங்கள் சமைச்சதை அவரே டேஸ்ட் பார்த்து அதில் உள்ளதை குட் பேட்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார்ல மேடம். அது சரி, அப்போ நீ சொல்கிற மாதிரி அவர் எனக்கு இதை சொல்லி கொடுக்க தான் இங்கே இருக்கிறாருன்னே வச்சுக்குவோம். அப்படி சொல்லி கொடுக்கும்போது ஏசக்க பசக்கா ஏதோ ஒரு கிஸ்ஸு அப்படிலாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கூட நான் ஒத்துக்குவேன். ஆனால் அந்த மனுஷன் கடைசியாக என்கிட்ட என்னை விட அதிகா செக்ஸி அவளோட பார்த்தேன்னு சொன்னது ஐயோ அதே மண்டைக்குள்ளே ஓடுது. அதை எப்படி என்னால் இது கூட எந்த புருஷன் இப்படி சொல்லுவான். ஆனால் இவன் சொல்கிற மாதிரி பார்த்தா அவர் யாரையுமே முகத்தை தவிர வேற எங்கேயும் பார்த்து பேசின மாதிரியும் தெரியல. என் புருஷன் பக்கத்தில் யாரும் வளைஞ்சிக்கிட்டு நிற்கவும் முடியாது. சரியான சிடுமூஞ்சி. அந்த ஸ்வீட்டியை கூட அன்னைக்கு அந்த எருமை கட்டி பிடிச்சப்போ கூட அவர் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கட்டி பிடிக்கிறதுனால மட்டும் க்ளோஸ் ஆயிடுவாங்களா என்ன? அவர் அன்னைக்கு கார்டனில் எனக்காக தானே கத்தி பேசினார் அவகிட்ட. ஐயோ, இவ சொல்கிறத நம்புறதா இல்லை அவரே அவர் வாயால் வாக்குமூலம் கொடுக்கறது நம்புறதா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னே புரியலையே அப்படின்னு நீங்கள் எதையும் யோசனை பண்ணிட்டு அப்படியே இதெல்லாம் யோசனை பண்ணியிருந்தால் வேலைக்கு ஆகாது. போகும்போது கடைசியாக என்ன சொல்லிட்டு போனார், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல. இன்னும் நான் என்ன பண்ணுறது, நானே தான் இந்த ஆஃபீஸில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவர் தான் எனக்கு எது நடந்தாலும் வரமாட்டார். இனி எனக்காக ஏதோ பிரச்சனைன்னு வந்தால் கூட வரமாட்டார். நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிந்தனையில் இதை கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஒழுங்காக ஃபைலெல்லாம் பார்த்து சைன் பண்ணி அவகிட்ட ஓகே இதெல்லாம் நான் செக் பண்ணி சைன் பண்ணிட்டேன், நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிஏட்டை கொடுத்துட்டு பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க. இப்போது டைம் என்ன இருக்கும் அப்படின்னு ஃபோனை அப்படியே எடுத்தா கரெக்டாக அந்த நேரம் உங்கள் ஃபோனு வந்து ரிங் ஆகுது. பார்க்குறீங்க, வேறு யாரும் இல்லை, அவங்க தகமான ப்ரோ தான் பண்ணுறாரு. ப்ரோ காலிங் அப்படின்னு வருது. அவங்க மூஞ்சில் அப்படியே 1000 வாட் பல்பரியாக ஆன் பண்ணி அண்ணா என்னம்மா வாயாடி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்துலேருந்து உங்கள் பிரதர் அப்படியே பாசமாக கேட்க. நீங்களும் நானா ஓ மச்சாக்காரன் இந்த ஃபுட் ஃபேக்ட்ரியில் நான் விட்டுட்டு போயிட்டான், நான் இங்கே உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. எது ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஜேகே ஒன்றுமே புரியாமல் கேட்க. ஆமாண்ணா என்னாச்சு ஏன் அங்கே அப்படின்னு கேட்குறான். அது ஒரு பெரிய கதைண்ணா. நான் எனக்கு லீவ் விட்டாங்க 1 மந்த்து, சரி எங்கேயாவது ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓ மச்சான் என்னை கொண்டு வந்து இங்கே எம்டி போஸ்டிங்கில் உட்கார வச்சுட்டாரு. என்ன சொல்கிற? ஆமாண்ணா, எனக்கு அப்போ எப்படி பயமாக இருந்துச்சு தெரியுமா.
பயமாக இருந்துச்சா? அப்போ இப்போ இல்லையா அப்படின்னு கேட்க, ஆ இப்போ அவ்வளோலாம் இல்லைண்ணா, இப்போ ப்ரெஷர்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிற? பின்ன அவரே வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இவ்வளோ நேரம் இங்கேருந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போகிறாரு. ஓ, அப்படி என்னத்த சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி, என்னண்ணா நீ அவரை போய் அவன் இவன்லாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, பின்ன அவனுக்கு எனக்கு ஒரே வயசு தானே ஆகுது, அவன் இவன் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு ஜெக்கிஸ்ல. அப்படியே இருந்தாலும் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன் புருஷன் இல்லையா, மரியாதையாக பேசுனா இவருன்னு சொல்ல. சரி சரி, இப்போ என்ன அவர் உனக்கு அப்படி என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறான். போனா இப்போ தான் நீ கேட்டீங்கன்னா பேசவே மாட்டேன். சரி சரி சொல்லு, அவர் அப்படி உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா, அது அஃபீஷியல். என்னது? ஆமாண்ணா, என்ன இருந்தாலும் இது எங்கள் கம்பெனியில் நடக்கிற விஷயத்த நான் எப்படின்னா வெளியே சொல்ல முடியும்? அதெல்லாம் தப்புண்ணா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம மற்றதை பேசலாம். நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு வளவலன்னு பேச. அவனும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. சரி நீ நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்னென்ன குறைச்சல், அதான் சொன்னேனே, என் புருஷன் என்னை 24 மணி நேரமும் அப்படியே தாங்குன்னு தாங்குறாருண்ணா, அப்படி பார்த்துக்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கேண்ணா அப்படி இப்படி நீங்கள் அப்படியே வளவலன்னு அழுத்துக்கட்ட. அவனோ இந்த உலகத்திலேயே நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். ஆனாலும் உன் புருஷன் இப்படி கொடுமைப்படுத்தும் போது கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறீ, அது உன்னால் மட்டும்தான் முடியும். இன்னும் உன்னை சந்தோஷமாக உண்மையிலேயே அவன் பார்த்துக்கிட்டா புருஷனை தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடுவ போலையே அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சி ஜேகே லைட்டாக புலம்பாடிங்க. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க காதல் உலகம். ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இங்கே ஒர்க்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரமே முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். சரிண்ணா, உடம்ப பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன்டா, நீயும் பார்த்துக்கோ. சரிண்ணா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அவனும் என்கிட்டயே போய் சொல்கிறல்ல, உன்னை அவன் எப்படி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாது, உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துவான்னு நல்லா நினச்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குடா. ஆனால் நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எதையுமே சொல்லாமல் அப்படியே என்கிட்ட காட்டிக்காமல் இருக்கல்ல, சீக்கிரமே அண்ணா எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு அவன் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் சாரிண்ணா, எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு இப்போ தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயங்கள் என்னோடைய புதஞ்சு போகட்டும், இதெல்லாம் சொல்லி உன்னையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலைண்ணா. அவர் என்னை எப்படி வச்சுருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்ண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது கரெக்டாக அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் தயாங்கோட நம்பரை சேவே பண்ணல, அவன் நம்பர்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது. இவர் எதுக்குப்பா மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஏய் என்னடி இன்னும் வீட்டுக்கு கிளம்பாமா, அப்படி என்ன மேடம் அங்கே உழைச்சிக்கிட்டு என்னோடய கம்பெனியை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வர போகிறீங்களோ? ஆல்ரெடி இது நம்பர் 1 தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஓவர் டைம் பார்த்தலாம், என்னை முன்னுக்கு கொண்டு வர வேணாம், மூடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அப்படியே மெசேஜ் அனுப்பியிருக்கான். நீங்கள் அடப்பாவி, இதை கூட இப்படி தான் சொல்லுவியா? இதையே கொஞ்சம் மாடுலேஷன் மாற்றி, ஈரம்மா டைம் ஆயிடுச்சுடா, இன்னும் ஏன் இங்கே நின்று வேலை பார்த்துட்ருக்கீங்க, நம்ம கம்பெனி தானே, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ உங்களோட மனசாட்சியே ஆடி விளக்கண்ண, இன்னுமா உனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்குது? இதெல்லாம் பகல் கனவுல மட்டும்தான் நடக்கும். அவர் எப்போவுமே ஏய் ஓ அப்படின்னு உனக்கு ஒரு ஆர்டர் போடுவார், அதெல்லாம் நீயும் மண்டையை ஆட்டிக்கிட்டு அடிப்படைஞ்சு போகணும், அதுதான் உன்னோட ரியாலிட்டி. கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் உங்களை அடித்து வரட்ட. சரி நீயும் வந்து என்ன பங்கமாக கலைக்காது அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அப்பாடான்னு எழுந்திரிச்சு வெளியே வரீங்க. மேக்ஸிமம் ஆஃபீஸில் உள்ள எல்லோரும் போயிட்டாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு கேப் புக் பண்ணியிருப்பீங்க, ஸோ அது வந்து நிற்கவும் அதில் ஏறி யாரும் பார்க்கல அப்படின்ட்டு வந்து அதுவும் 2 தெருவுக்கு முன்னாடி எப்பவும் போல் நிறுத்த, இவன் வேறு இங்கே நிறுத்திடுறான், நடந்து போகிறதே கஷ்டம் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. அப்போது அப்படியே மைண்ட்லலாம் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு, இந்த மனுஷனுக்கு என்ன தான் பிரச்சனைனே ஒன்றும் புரியலையே, சீக்கிரமே இதை கண்டுபிடிச்சி சமாளித்து நம்ம லைஃப்பில் நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிலாம் நினச்சிட்டு வரீங்க. பட் நடக்கிற காரியமாவது உங்கள் மனசாட்சி உங்களை வந்துட்டு அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே வர ஆனாலும் இப்படி நடந்து வர்றது கூட நல்லாதாப்பா இருக்குது.
மனசாட்சி காரி துப்பிட்டு போகுது. உனக்கெல்லாம் எவ்வளோப்பட்டாலும் புத்தியே வராதுல, எதையெல்லாம் ரசிக்கிறாயா அப்படின்னு கால் வலிக்க நடந்து வந்துட்டு ரசிக்கிறா அப்புறம் அப்படின்ட்டு போயிடுது. நீங்களாம் அப்படியே பொறுமையாக நடந்து கரெக்டாக கேட்டுக்கிட்டே வர. அப்போது சாராவும் கரெக்டாக அவள் காலேஜ் முடிஞ்சு அவள் வந்துட்டு இப்போ மெடிக்கல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. காலேஜ் முடிஞ்சு வந்தவா உங்களை பார்க்குறா. என்ன அண்ணி நடந்து வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டில் கையை வைக்க அவளும் வந்து டக்குனு உங்கள் பக்கத்தில் நிற்க. நீங்கள் ஆத்தி இவளா அப்படின்னு நீங்கள் பார்க்க அவளோ அண்ணி என்னாச்சு நீங்கள் பாட்டுக்கு தனியாக நடந்து வரீங்க, அண்ணாக்கு என்னாச்சு, அண்ணாங்க கூட வரல அப்படின்னு பதட்டமாக அவள் கேட்க. இருடி அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஏன்டி உயிரை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ நடந்து வந்து கால் வலிக்குது உள்ளே விடாமல் கேள்வியாக கிட்ட கொள்றாளே அப்படின்னு. அது எந்த நேரமும் உங்கள் அண்ணனை நான் என்ன முந்தானிலையா முடிச்சு வச்சுக்கிட்டு சுத்த முடியும் அப்படின்னு நக்கலாக சரிக்கா அவ்வளோ அண்ணே அப்படி. அது அவர் ஆஃபீஸில் இருக்காருமா, எனக்கு ஒர்க் முடிஞ்சு அவர் வர்றதுக்கு லேட் ஆகுண்டாரு, அதனால் என்ன அவர் தான் கேப் பிடிச்சி சே அது காரில் போன்னு சொன்னார். நான் தான் கேப் பிடிச்சி வந்தேன். நான் வந்த கேப் கூட இப்போ தான் போச்சு, நீ பார்க்கல அப்படின்னு நீங்கள் அவள் பார்த்து சொல்லிவிட்டு அவள் மூஞ்சி உத்து பார்க்குறீங்க. அவ்வளோ கேப் வந்துச்சா, நீங்கள் நடந்து வந்த மாதிரிலாம் தெரியுதுன்னு அவள் உங்களை அப்படியே வந்து பார்த்துட்டு இல்லையே நான் இதையும் பார்க்கல, ஆனால் நீங்கள் ஏன் நீ கேப்லலாம் வரணும், பின்ன உங்கள் அண்ணனை மாதிரி நீயும் அங்கேருந்து என்ன நடந்து வர சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அவ்வளோ என்ன நீ வீட்டில் தான் இத்தனை கார் இருக்கே, ஒரு கால் பண்ணிங்கன்னா நம்ம டிரைவர் கார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் நீ கேப்லலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக பயன்படுக்க. ஐயோ கால் வலிக்குது, இப்போ வச்சு இந்த கேள்விலாம் கேட்டு படுத்து எடுக்கிறாளே, நானே 2 தெருவு நடந்து வந்திருக்கேன், நீ வேறு ஏண்டி என்னை சாவடிக்கிறாடின்னு நீங்கள் அவளை பார்த்து உனக்கு இருக்கிற அக்கறையில் துளியோண்டு அண்ணனுக்கு இருந்தால் கூட என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இங்கே பாரு நான் கேபில் தான் வந்தேன், நீ பார்க்கலங்கிறதுக்காக்கெல்லாம் அது இல்லைன்னு ஆயிருமா, வா வாசல்லே நின்று பேசிட்டு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை உள்ளே பிடிச்சி இழுத்துப்பேன். அண்ணி அப்படின்னு அவள் பார்க்குறா. ஐயோ கேள்வி கேட்காத வாமா போகலாம் அப்படின்னு அப்படியே அவளை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி, நீங்கள் கேப் புக் பண்ணி வந்தது அண்ணனுக்கு தெரியுமா? தெரியும்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாவது 100 கேள்வி கேட்பாளேன்னு. இல்லை தெரியாது, அவர் காரில் போன்னு சொன்னார், நான் தான் கேப் புக் பண்ணி. அப்படியா, அண்ணன்ட்டெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்க பாவம் அண்ணன் அப்புறம் ஃபீல் பண்ணுவார், நானே இவ்வளோ ஃபீல் பண்ண அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவார்ல அப்படி சொல்ல. யார் உன் அண்ணன் ஃபீல் பண்ணுவான், பெருமாளே என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சரிடா என் செல்ல நாத்தனாரே, நீ சொன்னதுக்கப்புறம் உன் அண்ணன்கிட்ட இதை பற்றி சொல்லுவேன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுனோட அவளும் சிரிச்சுட்டு அவள் ரூமுக்கு போயிடுறா. இங்கே தயங்கோ அப்படியே பெண்ணை கையில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அவன் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுத்த கிஸ்ஸு அவனுக்கு தான் தண்டனை மாதிரி இருக்குது. ஐயோ அவகிட்ட சொன்ன மாதிரி முத்தம் அவளுக்கு தண்டனை இல்லை, எனக்கு தான். அந்த லிப்ஸு அந்த கண்ணம் ஐயோ அதே மைண்டில் வருது, அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்குது. கண்ணில் பட்ட மொபைலை அவனை கொன்று வண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நினப்பிலே இருக்கான். ராட்சசி வந்து என்ன சாவடிக்கிறடி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்படியே ரொட்டேட் சேரில் இப்போ திரும்பி பார்க்குறான், அவனுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பக்கம் அவனையே என்னோட நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துட்ருக்க. அவனை ஒரு நிமிஷம் ஜாக் ஆகிட்டு என்ன அது, ஓ ஷிட் இவங்க நான் உட்கார வச்சுட்டேன், நான் இவ்வளோ நேரம் கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வாட் த ஹெல் ஆர் யூ கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்த. அவங்களும் அப்பாடா விட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஓடி வந்து எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவன் கத்துனதோட நிம்மதி பையனை வெளியே போன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக வந்து அப்பாடான்னு நிற்கா. இங்கே தயாங்கோ சே அவன் நினப்பில் இவங்க முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் பப்பரை பேனை மீட்டிங் எதுவுமே மைண்டில் இல்லாமல் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. எல்லோரும் ஓட்டினாலும் ஜிமின் மட்டும் போக்காமல் மச்சான் அப்படின்னு பார்க்க, ஐயோ இவன் வேறு அப்படின்னு அப்படியே தயாங்க என்னடா அப்படின்னு பார்க்க, இல்லை மச்சான் எப்போவும் பிஸ்னஸ்னு இருப்ப, ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் இப்போது 1/4 மணி நேரமாக முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கிறதுலாம் மறந்துட்டு அப்படி எந்த உலகத்தில் இருந்தால் எதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜிமின் கேட்க. அப்போ அப்படியே தயாங்க அவனை நக்கலாக பார்த்துட்டு ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி இப்போ உனக்கு அது அவசியமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்க எல்லா பக்கம் மண்டையாடிட்டு ஜிமினோ அட்டே அவன் தான் லூசுன்னு தெரியும், அவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் போய் அவன்கிட்ட வாய் கொடுக்குறப்பாரு, ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா ஜிமினு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல, உனக்கு வாயில் தான் சனி, அவன்கிட்ட வாய் கொடுக்கறதுக்கு மூடிட்டு போய் உட்காரு, எதுக்கு போட்டு மொத்தி விடுறதுக்கா அப்படின்னு. யாரும் உங்ககிட்ட வாய் கொடுத்து அடி வாங்குறது, தெரியாதனமாக வாய் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இல்லை மச்சான் நீ எப்போது பிஸ்னஸ்னுப்பா, இப்போ திடீர்னு ஒரு மாதிரி இருந்தியா அதான் உனக்கு உடம்பு கிடம்ப சரியில்லையோன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜெமீன் பேச முடிக்கிறதுக்குள்ள
அப்படியே தயாங்கம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அக்கறையும் விசாரிக்கிற. ஆமாம் மச்சான், செட் ஆகலை. என்ன மச்சான், உனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் செட் ஆகலை அப்படி சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிக்க. ஐயோ, இந்த பையன் வேறு எந்த ரூட்டில் போனாலும் கட்டையை போடுறான்னு, இப்படி எல்லா ரூட்லேயும் கட்டையை போட்டால் எப்படி ஒரு மனுஷன் சமாளிக்கிறது அப்படின்னு. அது தயாங், நீ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேலடா, அதான் உனக்கு உடம்பு சரியில்லையோன்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை மச்சான். ஐயா, ரொம்ப கேவலமாக இருக்குது, எல்லாம் தெரியும் எனக்கு, மூடிட்டு உட்கார் அப்படின்ட்டு. சரி மச்சான், அதான் டைம் ஆச்சு, வா மச்சான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட. எதை வீட்டுக்கா? ஆமாம் மச்சான், நம்ம வீட்டுக்கு போவேன்னா டைம் ஆச்சுல. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டா இங்கே வேலையில் யார் வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க. எது வேலையா? மறுபடியும் முதல்ல நான் ஜிமின் அப்படியே முழிக்க. என்னடா ஏன் மூஞ்சி ஊற்று பார்த்துட்டு இருக்க? இப்போ போனானுங்களா, அவனுங்களெல்லாம் 5 மினிட்ஸில் ரிட்டர்ன் வர சொல்லு. எதை? ஆமாம், வர சொல்லு, மீட்டிங் நடக்கணும். நீ தானடா இப்போ எல்லாத்தையும் விரட்டி விட்ட. எதை விரட்டி விட்டனா? நான் யாரையும் விரட்டிலாம் இல்லையே. கூலாக வெளியில் போங்கன்னு தானே சொன்னேன். கூலாக வெளியில் போங்கன்னு சொன்னியா? கூலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாவது உனக்கு தெரியுமாடா? இங்கே பாரு, இப்போ வளன்னு பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்காக போனவங்கள கூப்பிடு, மீட்டிங் நடக்கணும். டேய், நீ 5 நிமிஷம் ஃப்ரீஸில் இருந்தப்போ நாங்கள் ஏதோ ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குதுன்னு நினச்சி பயந்துட்டோம்டா. எதை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே பார்க்க. ஐயோ, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறேனே நான் வேறு அப்படின்னு. இருறா, இப்போ போனவங்கள உடனே கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவன் எதுவும் திட்டுறதுக்குள்ள நம்ம ஓடிடுவோன்னு பின்னங்கால் பெரடே அடிக்க ஜிமின் வெளியில் ஓடி வந்து அந்த போன 10 பேத்தையும் மறுபடியும் இழுத்துட்டு வந்து உள்ள மீட்டிங் ஹாலில் உட்கார வச்சா. இப்போ தயாங்க அப்படியே உருன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அவங்களோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறானோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கேர்ள்ஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே தயாங்க சைட் அடிக்கிற மாதிரி பண்ணும். அது எதையும் கண்டுக்கலாம். அப்படியே முகத்தில் திமிராகவே வச்சுட்டு ஓகே லெட் ஸ்டார்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கடனை அந்த மீட்டிங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே மீட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. மீட்டிங் ஒரு 8-8:30 இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறான். எல்லோரும் அப்படியே முழிக்க. போதும், டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே மற்றதை மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு போகலாமா அப்படிங்க ஜிமினோ. எது போகலாமாவா? அதுக்குள்ளையா அப்படின்ட்டு பார்க்க. என்னடா வா போகலாம். அது மச்சான் அப்படின்ட்டு அப்படியே தயாங்கப்பட்டு முன்னாடி பேசுகிறத என்றைக்கு காதில் வாங்கியிருக்கான், நமக்கு எல்லாரும் போகிறானே குடுக்கிட்டு ஓடி வந்து ஜிமின் இப்போ டிரைவர் சீட்டில் ஏறிக்கா. தயாங்க பின்னாடி இருக்கும். அந்த மச்சான் என்னடா வீட்டுக்கு தான் போகணுமா? என்னடா அப்போல இருந்ததே கேள்வி கேட்டுருக்க, ஏன் உனக்கு எங்கேயும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்க. ஆமாம் மச்சான், 1 வீக் ஆச்சு, ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் கையெல்லாம் நடுங்குது, நம்ம வேணா பார் பக்கம் போயிட்டு அப்புறமா அப்படின்னு சொல்லி ஜிமின் நைஸாக ஆரம்பிக்க. என்ன உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே, பாருக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லுவேன், எப்போவுமே எப்படா ஆஃபீஸ் முடியும் வீட்டுக்கு ஓடலான் இருப்பேன், இன்றைக்கி நானே கூப்பிட்றேன் வீட்டுக்கு போகலான்னு, நீ எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற, வீட்டுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை, அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தயாங்க கேட்க. ஐயோ படுபாவி பையன், கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறானே, இந்த பையனை சமாளிக்கிறதுக்கு தனியாக நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு. அது மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது எனக்கு அப்படின்னு இங்கே ஜிமின் வளராமல் இப்போ நீ வண்டியை எடுக்கிறியா, இல்லை உன்னை இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் போவான் அப்படின்னு சொல்லி தயாங்க கேட்க. ஐயோ செஞ்சாலும் செஞ்சிருவான். ஐயே டேய் ஜோசியக்காரா, நீ மட்டும் என் கையில் கிடச்ச உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன். பாவம் அந்த பிள்ளை தனியாக அவங்கிட்ட அல்லாடும். இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போனால் ஏதாவது பண்ணி எசக்கு பசக்க ஆகிருச்சுன்னா அதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணி நைஸாக தண்ணி ஊற்றி விட்டு கொண்டு போய் வீட்டில் படுக்க வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பில்லை போலையே, குசாராக இருக்கான். சரியான ஆளிவன். இப்போ இதுக்கு மேலே நம்ம பேசினா இறக்கி விட்டுட்டு போனாலும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே இனி நீ விட்ட வழி தான், அந்த பொண்ணை காப்பாற்றலாம், ஏதாவது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பில்லை ராசான்னு ஆக்கிட்ட. சரி இனி எது நடந்தாலும் நன்மைக்கு கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ வீட்டுக்கு காரை ஓட்டிகிட்டு வர. எப்பவும் போகலாம் நீங்கள் சமைச்சு வச்சுட்டு அப்படியே அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே தாரா, ஹே ஹீரா எப்படி இருக்கா அப்படின்னு. என்னடி இது ஒரே வீட்டில் இருக்கோம் எப்படி இருக்கேன்னு கேட்குறேன். மேடம் தான் இப்போ புதுசாக ஜாபுக்கெல்லாம் போகிறீங்க, என்னெல்லாம் கண்டுக்குவீங்களா அப்படின்னு அவ சொல்ல. ஹே தாரா வாங்க போகிற பரவாயில்ல. ஹே என்னம்மா நான் உண்மையை தானே சொன்னேன், 1 மந்த் ஏதோ வேலைக்கு போவேன்னு பார்த்தா நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பிடிச்சிட்டேன். ஏன்னா சும்மாவா? ஆமாம் இன்னும் ஒன்றும் சும்மா இல்லை. நான் 1 மந்த்துக்கு தான் ஜாப் தேடிட்டு இருந்தேன், நான் திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. 1 மந்த்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்னடி சொல்கிற? ஆமாம்
பின்ன ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு தான் எதனாலும் யோசிக்கணும், கண்டிப்பாக காலேஜ் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோ ஓ நீ காலேஜ் வரன்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்கு என் அண்ணன் ஒத்து வருவானா, அவன் இதுக்கு ஓகே சொல்லுவானா அப்படின்னு தர கேட்க, அதுவும் சரிதான், ஓ அண்ணன் நான் இப்படின்னா அவன் அப்படின்லாம் சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போ தாராவோ என்னடி அதை நான் சொன்னதை பற்றி யோசிக்கிறியா, நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் என் அண்ணன் நீ சொன்னால் கேட்பான் அப்படின்னு அவள் சொல்லம்மா. யாருமா நீனு, யாராவது இவக்கிட்ட சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நான் சொன்னால் அவங்க நொன்ன அப்படியே கேட்டு கிழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. அட ஏமா நீ வேறு வயிற்றுச்சலை கிளப்பிட்டாடின்னு நான் சொன்னாலாம் கேட்பாரா. சரி அது அப்புறம் பேசலாம், எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ஒரு காஃபி குடிக்கிறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு தாராவை கேட்க, இந்த டயத்தில் காஃபியா, எனக்கெலாம் வேணாம் அப்படின்னு அவசரா. ஓகே நான் போய் போட்டு குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நகர போக, என்னடி அதுக்குள்ளே ஓடுற அப்படின்னு சொல்லி உங்கள் முந்தானியை பிடிக்கிறா. நீங்களும் என்னடி லூஸு விட்ரி, குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. எதை குழந்த மாதிரி பண்ணுறேனா, இதெல்லாம் எங்கள் அண்ணன் பண்ணுறதுல ஆரம்பிச்சிட்டாடா, புத்த குடும்பமும் லூஸு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே விடுடி படுத்தி எடுக்காத அப்படின்னு விட மாட்டேன். இப்போ விட்டு போறியா இல்லையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேச, பாடுறா ஹீரோவுக்கு கோவம்லாம் வருமா, உனக்கு கோவப்படலாம் தெரியுமா, ஏண்டி என்னை பார்த்தா மனசு பிறவி மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியலையா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இது இப்போது நான் பண்ணதுக்கு பேர் கோவப்படுறதா, அப்போ உண்மையாக கோவப்படுறதுக்கெல்லாம் என்னடி பேர் சொல்லுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் இங்கே பாருமா, நான்லாம் இவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்கிறேன். ஆமாம் நீ தான் கோவப்படுற, நீ கோவப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. பாவம் எங்கள் அண்ணன், எது உங்கள் அண்ணன் பாவமா, அடி யார் இவ அப்படின்ட்டு. உங்கள் அண்ணன் அளவுக்கெல்லாம் எனக்கு கோவப்பட வராது. எது எங்கள் அண்ணன், உங்கள் அண்ணன் வீட்டில் இப்படி ஹிட்லராக இருக்கும்போதே உனக்கு கோவப்பட வருமாங்கிற மாதிரியே பேசுறியடி, பாவிக்கிட்ட தான் கோவப்படுறது எப்படின்னு கோச்சிங் கிளாஸே போகணும் அப்படின்னு நீங்கள் முணுமுணுத்துட்டு அப்படியே நிமிர உங்களை கையை கட்டிட்டு தயாங்க அப்படியே முறைச்சி பார்த்துருக்க, போச்சுடா செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்க அப்படியே தயங்க உங்களை கொல்ல வரையாக முறைச்சிட்டு அப்படியே மேலே போக்க, அடி குல்ஃபி இப்படி மாட்டி விட்டியடி அந்த பிள்ளைய பாவம் அப்படின்னு சொல்லி ஜிமினோ பார்த்துட்டு, அதான் மேலே போயிட்டானே நீயும் போமா அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல, சரிண்ணா அப்படின்னு மண்டையாட்டி நீங்கள் நகர போக, எங்கடி போகிற அப்படின்னு தாரா அவங்க கைப்பிடிக்க. இப்போ ஜிமினோ ஏற்கனவே வாங்கி கொடுத்தது பத்தாதா, இப்போ இவ வேறு அப்படின்ட்டு, இப்போ இதுக்கு நீ அந்த பிள்ளைய நிறுத்துற, போட்டு விடு, அவள் பாவம் தலைவலிக்குது காஃபி குடிக்க வந்தா, அதான் தலைவலி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு ஜிமின் சொல்ல, என்ன ஒன்றும் இல்லை விடு, அவளுக்கு தலைவலிலாம் போயிருக்கோம், இப்போ மட்டும் அவள் மேலே போகலை, அப்புறம் உங்கள் அண்ணன் ஸ்பெஷல் காஃபி அவளுக்கு கொடுப்பான், விட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ அவங்கள அப்படியே நான் நீ போமா அப்படிங்க, நீங்கள் சொன்னதான் நீ தாமதம்னு, ஐயோ ஆமாம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கடைன்னு ஓடுறீங்க மேலே. தாராவோ ஜிமினா எதுக்கத்தான் அப்படி பண்ணீங்க, நான் என்னடி பண்ணேன், இன்னும் நான் எதுவும் பண்ணவே இல்லையா அடி கிட்ட வரேன், ஆட தள்ளி போங்க அத்தா, அதே சொன்னேன், அவளே பாவம் காஃபி குடிக்கலான்னு வந்தா, அவளை போய் ஆமாம் குடிக்க வந்தவில்லை குடிக்க விட்டியா நீ, உங்கள் அண்ணன் அங்கே படித்து எடுக்கிறானா இங்கே பைத்தியம் நீ போட்டு படித்து எடுக்கிற என்னம்மாமா, ஒன்றும் இல்லை, அவளை இப்போ காஃபி குடிக்க விடாமல் நீ நோயினால தான் உங்கள் அண்ணன் கோவப்பட்டு திட்டிடுவான் தான் அமுச்சு விட்டேன், அது எங்கன்னெல்லாம் ஒன்றும் சும்மா இந்த மாதிரி சொல்கிற மேட்ருக்கெல்லாம் கோவப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்ச திருப்பிக்க, எது உங்கள் நொன்னை நீ தாண்டி மெச்சிக்கணும், ஐயோடா அப்படியே வாய் இழுத்துக்க போகுது, அப்புறம் எனக்கு தான் கஷ்டமாயிரும் அப்படின்னு ஜிமின் கிட்ட வர, எது உங்களுக்கு என்ன கஷ்டம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர, என்னடி குல்ஃபி உன்னை பக்கதாம்மா அத்தான் அப்படியே அங்கேருந்து ஓடோடி வர, நீ என்ன நான் தள்ளி போகிற வாடி அப்படின்னு அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே சோஃபாவில் தள்ளி அவனு உட்கார, ஐயோ அத்தான் நம்ம ஹாலில் இருக்கோம் தெரியும், நம்ம வீட்டு ஹால் தானே அப்படின்னு கிட்ட வரான், தள்ளி போங்க அத்தான், ஏண்டி நானே இப்போ தான் வந்தது சும்மா தள்ளி போன்ட்டு குல்ஃபி அப்படின்னு கிட்ட வர, ஐயோ அத்தான் யாராவது பார்த்துட்டு போங்க, பார்த்துட்டு போட்டுமேடி, ஆமாம் பார்க்கட்டும், அப்போயாச்சும் எவனுக்காவது மான ரோசம் சூடு சொரணை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நமக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம், அதையே அத்தான் இவ்வளோ சத்தமே இல்லாமல் பொறுமையாக என் காதில் வந்து சொல்கிறீங்க, நல்லா கத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொல்ல, ஏன்னா நான் சொல்லுவேனே எனக்கு என்ன பயமா, இங்கே சூடு சொரணை உள்ள எவனா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு அப்படி சொல்ல, ஓ அப்படியா, ஆமாம் இதை உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவீங்களா தான், எனக்கு நான் பயமா, எங்கள் அப்பா என்ன உங்கள் அப்பா எவன் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கத்தி சொல்லுவேன், அப்படியாடா மகனே அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்ல, ஐயோ தகப்பா அடி பாவிக்கிறாதிகி, அவளை அவன்கிட்ட கொத்து விட்டேன், எங்கள் அப்பாங்காரன் பின்னாடி நிற்கிறது சொல்லாமல் என்ன இவர்கிட்ட கொத்து விட்டியடி அப்படிங்கிற மாதிரி, குல்ஃபி இதெல்லாம் தப்பு இல்லையாங்கிற மாதிரி பார்க்க,
ஐயோ சாரி மாமா நான் கவனிக்கல. எது நீ போட்டு கொடுத்துட்டு கவனிக்கலன்னு சொல்கிறியாடி அப்படிங்க. மகனே அப்படின்னு வந்துட்டு ஜிமின் அப்பா முன்னாடி நிற்க, ஐயோ இந்த ஆள் வேற அப்படின்னு அப்படியே ஜிமின் பார்த்து தாராவோ அது மாமா அத்தான் ஏதோ சும்மா தெரியாமல் பேசிட்டாரு, எதுவும் நினச்சிக்காதீங்க. எதை யார் இவனா தெரியாமல் பேசுனா நம்புகிற மாதிரி இல்லைம்மா, இவனெல்லாம் நம்பிட்டு இருக்காத, இவன் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொளுத்தி போட அப்படியே தாரா பறச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ஜிமின்ட்டு போ, ஐயோ குல்பி அப்படின்ட்டு, ஐயோ தகப்பா இப்போ எதுக்கு அவகிட்ட கொளுத்தி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்க, நீ விட்டுட்டு இருந்த ரீல் அந்து போச்சுன்னு கவலைப்படுறியா மகனே? கவலைப்படாத தாரா உனக்கு தான், அதான் எனக்கே தெரியுமா, அதை வேற நீ சொல்லணுமா? டே நான் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பாடா. ஆமாம் யார் இல்லைண்டா. அப்போனா என்ன செஞ்ச நீ? இங்கே வந்து மாமா வீட்டில் உட்காந்துட்ருக்கோம், சும்மா வெட்டியாக இருந்துட்டு வெட்டி ஆஃபீஸர், இதாவது ஒழுங்காக பண்ணுறியா அப்படின்னு. நீ தாண்டா அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் தானாக நடக்க போகுது. ஒரு அப்பா மாதிரியே பேசுகிற, ஆக நீ எதுவும் எங்களுக்கு பண்ண போகிறதில்ல, நீ லவ்வை ஒழுங்காக பண்ணுறா, அதை செட் பண்ணி விடுறது நான். அப்பா மாதிரி பேசியா சை அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு ஜிம்மின் அங்கேருந்து போக, அவரோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடா சொன்னது ஒரு குத்தமா அப்படின்னு அவர் போகிறாரு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்ப்பா, நான் ஒருத்தர் சொல்லி ஆகணும். இப்போ நான் எத்தனை மணி, ஐ திங்க் இப்போ மணி வந்துட்டு 10 போகுது. இப்போ உட்காந்து வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா எனக்கு டைமே இல்லை. இந்த 9 to 10 நைட் டைம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ரூம் கதவை யாராச்சும் திறப்பாங்க சாத்துவாங்க, அந்த சவுண்டாக உங்களுக்கு கேட்கும். டிஸ்டர்பன்ஸ்க்கெலாம் ஐ எம் ரியலி நைட்டில் தான் வாய்ஸ் பண்ண முடியுதுடா, அதனால தான். சரி வாங்க இப்போ நம்ம எதில் விட்ட அப்பா போனதும் இப்போ மேலே நீங்கள் அப்படியே வந்துட்டு, ஐயோ இவரை பார்த்தாலே பயமாக இருக்கேன் அப்படின்னு மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்க்குறீங்க. இங்கே தயாங்கோ உள்ளே வந்தவன் அப்படியே வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கோட்டை கழட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கப்புறம் ஷர்ட்டை கழட்ட நீங்கள் அப்படியே பயந்து போய், ஐயோ இவர் எப்போ திரும்புறது, இவர்கிட்ட நம்ம எப்போ பேசுகிறது, பயத்துலேயே செத்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு படப்படன்னு அப்படியே வருது உங்களுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ கண்ணாடியில் அவன் ஷர்ட் கழட்டும் போது அவனோட பாடி பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் மெய் மறந்து பார்த்துட்டு அப்புறம், சே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடி, அவனை போய் இப்போ ஹேண்ட் பார்த்துட்ருக்கா, இப்போ எதுக்கு எதாவது நம்மளை சொல்கிறதுக்கா, ஏற்கனவே கடும் கோவத்தில் இருக்கான், மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றி அதிகப்படுத்தாதடி அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே சொல்லிகிட்டு இருக்கா. தயங்க அப்படியே கேஷுவலாக ஷர்ட்டையும் கோட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு அப்படியே வர, நீங்கள் என்ன நம்மளை நோக்கி வராரு அப்படின்னு படப்படன்னு வருது. அப்படியே நீங்கள் உங்களை அறியாமல் பின்னோக்கி போக அவனும் வந்தவன் அசால்ட்டாக அந்த துணியை தூக்கி வாஷிங் அந்த துணியெலாம் வைப்போம்ல அந்த பேக்கில் தூக்கி போட்டுட்டு அவன் ஒரு டவல் எடுத்துகிட்டு குளிக்க போகிறான். நீங்கள் அப்பாடா கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு பாத்ரூம் கிட்டே போகும்போது நீங்கள் ஷி எதுக்கு வந்தியோ அதை விட்டுட்டு பேன் அவனை சைட் அடிச்சுட்டு கேடி மக்கு முண்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி திக்கி தண்ணறி கூப்பிட கரெக்டாக பாத்ரூம் கதவை கை வச்சவன் அப்படியே திரும்பி உங்களை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் பார்வையிட்டே கொல்றானே அப்படின்னு அது வந்து கீழே தாரா கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. தாரா உன்னோட ஃப்ரெண்டு, உங்களுக்குள்ளே பர்சனல் நிறையா இருக்கும், அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானே தவிர மற்றபடி அவன் வந்துட்டு இதை பெருசாக எடுத்துக்கலன்னு வாய் வார்த்தையாக சொன்னாலும் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலேங்கிற மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டு இன்னொரு டைம் சொன்னால் உனக்கு இருக்குங்கிற மாதிரி தான் முறைச்சிக்கிட்டு சொல்ல. நீங்கள் சரி எந்த சொல்லும் போதே டெரராக சொல்கிறான், இதில் வேற அவனுக்கு இதில் பிரச்சனை இல்லையா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா ரெடி, இனி இந்த வீட்டில் எது பேசினாலும் பார்த்து பேசணும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு குளிக்க போயிடான். நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படியே வந்து உட்காந்துறீங்க சோஃபாவில். கொஞ்சம் நேரத்தில் பலிக்கடாக பார்த்தியேடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் பாட்டுக்கா அப்புறம் தயாங்க பேசுனதுலாம் நினப்பு வந்து அப்படியே அங்கே பேசினதெல்லாம் அப்புறம் ஞாபகம் வந்து சே அவன் என்னெல்லாம் பேசிட்டான் இன்றைக்கி அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போதே தயாங்க குளிச்சுட்டு அப்படியே தண்ணி சட்டை அப்படியே டவலோடு வரான். நீங்கள் என்ன இந்த மனுஷன் குளிச்சுட்டாரா, ஐயோ நம்ம இன்னும் கீழே போவோம் இங்கேயே உட்காந்துட்ருக்கோமே அப்படின்னு நினச்சிருக்கும் போது அவன் அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்கல. அவனும் ஒரு டிஷர்ட் ட்ராக்டர் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போய் அடைச்சே அப்படின்னு நீங்கள் அவங்க மூஞ்சை நீங்களே கையால் மூடிக்கிட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு வெக்கமே இல்லடி, அவன் டீசெண்டாக தான் நடந்துக்கிறாரு, நீ தான் கொஞ்சம் கூட இன்டீசெண்டாக நடந்துக்கிற, டீசன்சியே இல்லை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு, அவர் இதில் அவர் கரெக்டாக தான் இருக்கார், நம்ம தான் சரியில்லை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்க என்ன ஏதோ நகல் தெரியுது அப்படின்னு இப்போ தான் நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே தயாங்க உங்களே பார்த்துருக்கா. ஆத்தி போயிருக்கணுமோ, இங்கேயே உட்காந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மெதுவாக என்னங்க அப்படியே எழுந்திரிச்சு நிற்க
அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் இப்போ ஃபுல்லாக மூடிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவன் தான் வந்துட்டு அங்கேயே சொல்லிட்டான்ல ஹிப்பு தெரியுது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அங்கே போட்டு பேசஞ்சது வேறு உங்களுக்கு. அதனால் இனிமேல் முன்னாடி இடுப்பை காட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா சாரியை வளைச்சி நல்லா எல்லா பக்கம் பின்னெல்லாம் குத்தி அப்படியே சேஃபாக தான் வச்சுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவன் பார்க்குறான், என்ன இவ பெட்ஷீட்டை எடுத்து பொத்தின மாதிரி இப்படி பொத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் அப்படியே முறைக்கிற மாதிரி உங்கள் பக்கம் இப்போது பண்ணலன்னு சொல்லிட்டு எதுக்கு எப்படி நம்மளை முறைச்சி பார்க்குறாருன்னு பார்க்குறீங்க. அவன் இப்போ தான் பார்க்குறான்னு, அதை கூட மூடி தானடா வச்சுருக்கேன், அதுக்கே இந்த முறைப்பு முறைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே திருத்திட்டு முழிக்க அவன் அப்படியே உங்களை நோக்கி நடக்க நீங்கள் ஐயோ பயமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பின்னோக்கி நடக்க அவன் உங்களை அப்படியே வந்து என்னடி இது அப்படிங்கிறான். என்ன சாரி அது எனக்கு தெரியாதா, ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதோ பெட்ஷீட்டை சுற்றின மாதிரி இதை சுற்றிக்கிட்டே இல்லையிற, உனக்கு வேறு துணியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருத்தணும் முழிச்சுட்டு அப்படியே அவனை பார்க்க அவனும் டக்குன்னு அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே ஹிப்பை டைட்டாக அப்படி அப்படின்ட்டு நீங்கள் பையில் இப்படி அமுத்தி வைக்கிறேன்னு தானடா மூடி வச்சேன். அப்பயும் மாடின நீங்கள் தானங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திக்கி திணறி ஒரு வழியாக சொல்லிடுறீங்க. அவனும் அப்போது இன்னும் உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அவனும் உங்களே ஒத்து பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு அவன் டிஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் தயங்க அப்படியே உங்களை இறுக்கி பிடிக்கிறான். உங்களுக்கு அவன்கிட்டேருந்து நகரவே முடியல, நகரவும் நினைக்கல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ என்ன நினச்சானோ திடீர்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் மெதுவாக ஒரு கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ணதும் நீங்கள் டக்குன்னு அப்படியே கண்ணை திறந்து அவனை பார்க்க அவனும் உங்களே தான் பார்க்குறான். அப்படியே நீங்கள் 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே உங்களை ஹக் பண்ணணும்னு உனக்கு தோணுது. பட் ஹக் பண்ணாமல் டக்குன்னு பிடிச்சி உங்களை தள்ளிவிட்டு, என் கண்ணை நேருக்கு நேராக பார்க்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா இல்லை உரிமை தான் இருக்கா, ஒன்றா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, அது உனக்கு ஞாபகத்தில் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே நக்கலாக சிரிக்க அவ்வளோதான். ஹார்ட் வெடிச்ச அளவுக்கு உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்படியே டியர்ஸோடு நின்று அவனே பார்க்க இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.